வணக்கம். மார்ச் 24ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை மார்ச் 22ஆம் தேதி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 3310 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 3765 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. மாஸ்கோ ரஷ்யாவில் தீவிரவாத தாக்குதல் நடந்திருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். 100க்கும் மேற்பட்ட ஆட்கள் உயிரிழந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இஸ்லாமிக் ஸ்டேட் என்ற தீவிரவாத அமைப்பு இதற்கு பொறுப்பெடுத்திருக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் வெளியாகியிருக்கு. 2G கேஸ் குறித்தான அப்டேட் சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்தது. டெல்லி ஹைகோர்ட் அனுமதி வழங்கியிருக்கிறாங்க சிபிஐக்கு. எதற்காக இந்த அனுமதி? சிறப்பு நீதிமன்றம் விடுவிச்சிருந்தாங்க. அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்யலாம் சிபிஐன்னு இப்போ அனுமதி வழங்கியிருக்கிறாங்க டெல்லி ஹைகோர்ட். தகவல் நமக்கு கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18லேருந்து. ஸ்டாக் மார்க்கெட் திங்கக்கிழமை விடுமுறை, ஹோலியை முன்னிட்டு. அதே போல் வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடேயை முன்னிட்டு விடுமுறை. அடுத்த வாரம் வெறும் 3 நாட்கள் மட்டும்தான் இயங்குது ஸ்டாக் மார்க்கெட். பாரதி ஏர்டெல் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய மற்றொரு நிறுவனம் தான் பாரதி ஹெக்ஸாகாம் லிமிடெட். அவங்க ஐபிஓ அறிவிக்க போகிறாங்க. நம்ம முன்னவே தகவல் பார்த்துருந்தோம் மணி கண்ட்ரோலில் இருந்து. இப்போ பாரதி ஏர்டெல் கிட்டேருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. எப்போ ஐபிஓ ஓப்பன் ஆகுது? ஏப்ரல் 3ஆம் தேதி. எப்போ முடிவடையுது? ஏப்ரல் 5ஆம் தேதி. அனைத்துமே ஆஃபர் ஃபார் சேல் வழியாக வருது. 7.5 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் வரைக்கும் விற்பனைக்கு வருது. ஆஃபர் ஃபார் சேல்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் விற்பனை செய்வது. யார் விற்பனை செய்கிறாங்க? டெலிகம்யூனிகேஷன்ஸ் கன்சல்டன்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஷேர்ஸை விற்பனை செய்வதாக சொல்லியிருக்கிறாங்க பாரதி ஏர்டெலுடைய ப்ரெஸ் ரிலீஸில். குவாண்ட் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தரப்பு அப்டேட் இருக்குது. சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த தகவல். அவங்களுடைய மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம இப்போ ரிடம்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா 1000 ரூபாய் குறைந்தபட்சம் தான் நமக்கு ரிடம்ஷன் பண்ண முடியும். அதாவது விற்பனை செய்து நம்ம பணத்தை ஈட்ட முடியும். அல்லது நம்ம எவ்வளோ அக்கௌண்ட்டில் பணம் வச்சிருக்கோமோ அதை வெளியெடுக்க முடியும். ஆனால் இப்போ புது விதி என்ன கொண்டு வந்திருக்காங்க? 1 ரூபாய் கூட நம்மளால் ரிடம்ஷன் பண்ண முடியும். 1 ரூபாய் கூட நம்ம யூனிட்ஸை விற்பனை செய்து வெளியெடுக்க முடியும்னு முடிவெடுத்திருக்கிறாங்க குவாண்ட் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அவங்களுடைய அனைத்து மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ்லையும். நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் வெள்ளிக்கிழமை வீழ்ச்சியை பார்த்தது. 2.3% விழுந்தது. வெள்ளிக்கிழமை இந்த இண்டெக்ஸ் மட்டும் தான் ரெட்டில் க்ளோஸ் ஆகிறது நினைக்கிறேங்க. இன்னொரு முறை சரி பார்க்க வேண்டும். நம்ம முன்னவே தகவல் பார்த்துருந்தோம். ஆக்சென்சர் அவங்களுடைய ரெவன்யூ ஃபோர்காஸ்ட்டை குறைச்சிருந்தாங்க. 1%லேருந்து 3% புதிதாக அவங்க எதிர்பார்ப்பது. முன்னே அவங்க சொல்லியிருந்தது 2லிருந்து 5%. அதை குறைச்சி தான் 1லிருந்து 3% வருவாய் வளர்ச்சி இருக்கும்னு எதிர்பார்ப்பதாக ஆக்சென்சர் வெளியிட்டிருந்தாங்க. அதற்கு பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐடி ஸ்டாக்ஸ் ஒரு வீழ்ச்சியை பார்த்தது வெள்ளிக்கிழமை. சிஎல்எஸ்ஏ என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஐடி செக்டருக்கு காஷியஸாக இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அவங்க செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிசிஎஸ், HCL டெக்னாலஜிஸ், விப்ரோ மற்றும் எல்டிஐ மைண்ட்ரீக்கு. மார்கன் ஸ்டான்லி என்ன சொல்லியிருக்கிறாங்க? இந்தியன் ஐடி கம்பெனிஸுடைய ரெவென்யூ வளர்ச்சி அல்லது ரிக்கவரி குறித்து கொஞ்சம் ஐயம் இருப்பதாகவே சொல்லியிருக்கிறாங்க. மார்கன் ஸ்டான்லி 2025 ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ரிஸ்கில் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. நோமுரா என்ன சொல்லியிருக்கிறாங்க? அவங்களும் இந்த செக்டரில் காஷியஸாக இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் சிலது பை கொடுத்துருக்காங்க டெக் மஹிந்திராக்கு. மற்ற கம்பெனியான டிசிஎஸ், விப்ரோ, எல்டிஐ மைண்ட்ரி, எல்என்டி டெக் மற்றும் எம்பசிஸ்க்கு ரெடியூஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க நோமுரா. மிட் கேப் ஸ்டாக்ஸில் கோஃபோஜ்க்கு பை ரேட்டிங், பிர்லா சாஃப்ட் மற்றும் ஈக்லர்க்ஸ்க்கும் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இண்டிகோ ஏர்லைன்ஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். நிதியாண்டு 2025 அவங்க வாரந்தோறும் ஒரு புது ஏர்கிராஃப்டை சேர்க்க போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் முழு ஆண்டுக்கு 6000 புது ஆட்களையும் நியமிக்க போவதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. இண்டிகோ ஏர்லைன்ஸ் தகவல் கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18லேருந்து. வெல்ஸ்பன் கார்பரேஷன் தரப்புலேருந்து அப்டேட் இருக்குது. இந்தியா மற்றும் யூஎஸ்லேருந்து புதிதாக கிடைத்த ஆர்டர்ஸுடைய மதிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. 2039 கோடி ரூபாய். eastmytrip.com தரப்புல அப்டேட் இருக்கு. மார்ச் 28ஆம் தேதி அக்விசிஷன் குறித்து முடிவெடுக்க போறதாக சொல்லியிருக்கிறாங்க eastmytrip.com. KEC இன்டர்நேஷனல் புதிதாக கிடைத்த ஆர்டர்ஸ் குறித்தான அப்டேட். 1004 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க KEC இன்டர்நேஷனல். ஸ்பெக்ட்ரம் ஃபுட்ஸ் ரைட்ஸ் இஷ்யூ குறித்தான அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. எப்போ ஓப்பன் ஆகுது ரைட்ஸ் இஷ்யூ? ஏப்ரல் 8ஆம் தேதி. எப்போ முடிவடையுது? ஏப்ரல் 22ஆம் தேதி. கடைசி நாள் ஆன் மார்க்கெட் ரினன்சியேஷனுக்கு ஏப்ரல் 17ஆம் தேதி. ரைட்ஸ் இஷ்யூனா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எஸ்பிசி எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் தரப்புல அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு புது கான்ட்ராக்ட். இந்தியா டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கிட்டேருந்து 70 லட்சம் ரூபாய் மதிப்பிற்கான கான்ட்ராக்ட் 5 மாதத்திற்கு எக்ஸ்டெண்ட் ஆயிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க.
இன்ஃபோசிஸ் குறித்து நம்ம முந்தின வீடியோவில் வந்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், ஒரு பிளாக் டீல் நடந்தது வெள்ளிக்கிழமை அப்படின்ற தகவல் நம்ம பார்த்துருந்தோம். 49 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் கைமாறி இருப்பதாக அந்த செய்தியில் சொல்லியிருந்தாங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் தேடி பார்க்கும்போது எந்த தகவலும் எனக்கு பெருசாக கிடைக்கலைங்க. ஆனால் ஒரே நிறுவனம் வந்து வாங்கவும் விற்பனையும் செய்திருக்கிறாங்க 2 டிரான்சாக்ஷன்ஸாக. பேங்க் ஆஃப் அமெரிக்கா செக்யூரிட்டிஸ் வாங்கியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட 6 லட்சம் ஷேர்ஸ். அதுக்கப்புறம் மறுபடியும் வாங்கியிருக்கிறாங்க 49 லட்சம் ஷேர்ஸ். அப்புறம் அதே 49 லட்சம் ஷேர்ஸை விற்பனையும் செய்திருக்கிறாங்க. அதே 6 லட்சம் ஷேர்ஸையும் விற்பனை செய்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அதே விலைக்கு தான் வாங்கவும் செஞ்சிருக்கிறாங்க, விற்பனையும் செய்திருக்கிறாங்க. ஃபோர்டிஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் டேக்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 90 கோடி ரூபாய் கட்ட சொல்லி நோட்டீஸாக அனுப்பியிருக்கிறாங்க. இந்தியன் மெட்டல்ஸ் அண்ட் ஃபெரோ அலாய்ஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. மார்ச் 29ஆம் தேதி ஸ்பெஷல் டிவிடெண்ட் குறித்தான முடிவு எடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஸ்பெஷல் டிவிடெண்ட் அறிவிச்சாங்கன்னா அதற்கான ரெக்கார்ட் டேட் ஏப்ரல் 8ஆம் தேதி. ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் குறித்து பிஸ்னஸ் டுடேலேருந்து கிடைத்த ஒரு தகவல். செபி எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க இந்த நிறுவனத்திற்கு. டிசம்பர் மாதத்தில் வந்து விசாரணை நடத்தியிருக்கிறாங்க. செபி ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க அவங்களுடைய புக்ஸில். அதற்கு பிறகு தான் இந்த எச்சரிக்கையை விடுத்திருப்பதாக பிஸ்னஸ் டுடேல தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அதே செய்தியில் மற்றொரு அப்டேட் என்னென்னா, ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸும் ஐசிஐசிஐ பேங்க்கும் இணையறாங்க, மர்ஜர் ஆகுதுன்ற தகவல் நம்ம முன்னே பார்த்துருந்தோம். இதற்கு குவாண்டம் மியூச்சுவல் ஃபண்ட் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக அவங்க சொல்லியிருப்பது என்னென்னா, இந்த மர்ஜர் நடந்துச்சுன்னா அவங்களுடைய யூனிட் ஹோல்டர்ஸ்க்கு 6 கோடி ரூபாய் இழப்பு இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் எதிர்த்து வாக்களித்திருக்கிறாங்க குவாண்டம் மியூச்சுவல் ஃபண்ட்னு சொல்லியிருக்கிறாங்க அதே செய்தியில். ரெயில்டெல் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா தரப்புல வந்து அப்டேட் இருக்கு. சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் கம்ப்யூட்டிங் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 36 கோடி ரூபாய். ஏர் இந்தியா குறித்து பிசினஸ் டுடேலேருந்து கிடைத்த தகவல். டிஜிசிஏ அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. 80 லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சிருக்கிறாங்க டாடா நிறுவனமான ஏர் இந்தியாவுக்கு. அவங்க சில விதி மீறல்களை செய்திருப்பதாக குற்றச்சாட்டு. பேடிஎம் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். மோத்திலால் ஒஸ்வால் நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க பேடிஎம்க்கு. எதிர்பார்க்குற டார்கெட் 530. இப்போ 403 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பேடிஎம். சன் டிவி தரப்புல வந்து அப்டேட் இருக்கு. மார்ச் 28ஆம் தேதி டிவிடெண்ட் குறித்து முடிவெடுக்க போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க சன் டிவி. சுந்தரம் ஃபினான்ஸ் ஹோல்டிங்ஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸில் பிளாக் டீல் நடந்திருக்கு வெள்ளிக்கிழமை. சுந்தரம் ஃபினான்ஸ் வந்து 2 டிரான்சாக்ஷன்ஸில் விற்பனை செய்திருக்கிறாங்க. முதல் டிரான்சாக்ஷனில் 23,95,000 ஷேர்ஸ், இரண்டாவது டிரான்சாக்ஷனில் 55,56,000 ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. யார் வாங்கியிருக்கிறாங்க? திரிஷூர் சுந்தரம் சந்தானம் அண்ட் ஃபேமிலி பிரைவேட் லிமிடெட் வாங்கியிருக்கிறாங்க 39,73,000 ஷேர்ஸ். சாட்டன் கிரெடிட் கேர் நெட்வொர்க் தரப்பு வந்து அப்டேட் இருக்கு. மார்ச் 28ஆம் தேதி ஃபண்ட் ரைசிங் குறித்து முடிவெடுக்க போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. பெரும்பாலும் நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் பிரைவேட் பிளேஸ்மெண்ட் வழியாக இருக்கக்கூடும்னு சொல்லியிருக்கிறாங்க சாட்டன் கிரெடிட் கேர் நெட்வொர்க். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குறித்து பிஸ்னஸ் டுடேலேருந்து கிடைத்த ஒரு தகவல். புது முதலீடு செய்கிறாங்க. எம்எஸ்கேவிஒய் 19th சோலார் எஸ்பிவி சோலார் ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள். அதே போல் எம்எஸ்கேவிஒய் 22nd சோலார் எஸ்பிவியை வாங்குறாங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். மகாராஷ்டிரா மாநிலத்தில் எம்எஸ்கேவிஒய்ன்றது அங்கே இருக்கக்கூடிய ஒரு திட்டம்னு நினைக்கிறாங்க. அதன் கீழே இயங்கக்கூடிய 2 எஸ்பிவி ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிளை ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வாங்குவதாக பிஸ்னஸ் டுடேல தகவல் சொல்லியிருக்கிறாங்க. வெல்ஜன் டெனிசன் கம்பெனி தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்குது. மார்ச் 18ஆம் தேதி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அதாவது மார்ச் 23ஆம் தேதி போனஸ் குறித்து முடிவெடுக்கப்படும்னு. ஆனால் மார்ச் 23ஆம் தேதி அந்த மீட்டிங் நடைபெறலை. அதை ஒத்தி வைக்கிறாங்க இப்போ மார்ச் 30ஆம் தேதிக்கு. ஸ்பைஸ்ஜெட் கிட்ட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. பத்திரிகையில் வந்து ஒரு செய்தி குறித்து என்ன செய்தி வெளியானது. வில்மிங்டன் ட்ரஸ்ட் வந்து NCLATக்கு போயிருக்கிறாங்க. நேஷனல் கம்பெனி லா அப்பலட் ட்ரிபியூனலுக்கு போயிருக்கிறாங்க. இன்சால்வென்சி கேஸை ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. திவாலாக அறிவிக்க வேண்டும் ஸ்பைஸ்ஜெட் அப்படின்ற கோரிக்கை. NCLTலையும் போயிருந்தாங்க நினைக்கிறேன், அது நிராகரிக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். இப்போ NCLATக்கு போயிருக்காங்க, அப்பலட் ட்ரிபியூனலுக்கு போயிருக்கிறாங்கன்னு பத்திரிகையில் செய்தி வெளியாகி இருக்கு. இது குறித்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஸ்பைஸ்ஜெட் கிட்ட விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. ஏஷியன் ஹோட்டல்ஸ் நார்த் கம்பெனியுடைய ஷேர்ஸை டிபிஎஸ் பேங்க் சிங்கப்பூர் வெள்ளிக்கிழமை வாங்கியிருக்கிறாங்க. 5.26% ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. மன்னிக்கும், வெள்ளிக்கிழமை இல்லைங்க, மார்ச் 21ஆம் தேதி வாங்கியிருக்கிறாங்க. ஏஷியன் ஹோட்டல்ஸ் நார்த்துடைய ஷேர்ஸ் டிபிஎஸ் பேங்க் சிங்கப்பூர். கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது வெள்ளிக்கிழமைக்கான டேட்டா. ஹை வால்யூம் எப்படி சொல்கிறோம்னா, வெள்ளிக்கிழமை வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்து 100%க்கு மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது ஷேர் பிரைஸ் வெள்ளிக்கிழமை அதிகரித்திருக்க வேண்டும். முத்ரா 17% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 390% வால்யூம் அதிகரிப்பு. வாடிலால் இண்டஸ்ட்ரீஸ் 17% ஷேர் பிரைஸும் 480% வால்யூம் அதிகரிப்பு. JSW ஹோல்டிங்ஸ் 16% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 270% வால்யூம் அதிகரிப்பு. மேல்கம் இந்தியா 14% ஷேர் பிரைஸும் 186% வால்யூம் அதிகரிப்பு. ஸ்கிப்பர் 14% ஷேர் பிரைஸ், 206% வால்யூம். டீப் இண்டஸ்ட்ரீஸ் 12% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 530% வால்யூம் அதிகரிப்பு. சாரதா எனர்ஜி 11% ஷேர் பிரைஸும் 532% வால்யூம் அதிகரிப்பு. ஸ்ரீராம் பிஸ்டன்ஸ் 11% ஷேர் பிரைஸ், 174% வால்யூம். ஸ்டார் சிமெண்ட் 11% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 475% வால்யூம் அதிகரிப்பு. சாந்தி கியர்ஸ் 9% ஷேர் பிரைஸ், 500% வால்யூம். ஓரியன் பெல் 9% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 387% வால்யூம் அதிகரிப்பு.
லக்ஷ்மி ஆர்கானிக் 8% ஷேர் பிரைஸும் 611% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் எஸ்எம்எஸ் லைஃப் சயின்ஸ் 7% விழுந்தது, 110% வால்யூம் அதிகரிப்பு. கோர் டிஜிட்டல் 5% வீழ்ச்சி, 410% அதிகரித்தது வால்யூம். அக்ஷர் கெம் 4% வீழ்ச்சி, 129% வால்யூம் அதிகரிப்பு. விப்ரோ 3% விழுந்தது, 125% வால்யூம் அதிகரிப்பு. இன்ஸ்விஃப்ட் லேபரட்டரிஸ் 2% வீழ்ச்சி, 568% வால்யூம் அதிகரிப்பு. HCL டெக்னாலஜிஸ் 2% விழுந்தது, 145% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.